ஆஸ்ட்ரோ எனர்ஜி வைப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏன் நம்ம இப்போ இருக்கோனே தெரியலன்ற ஒரு நிலை இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ராசியிலேயே நம்ம கேரக்டர் இப்படி தான் இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதை பற்றி எனக்கு ஒரு விளக்கமான பதிவு. ஸோ பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலச்சக்கரத்தின் 3ஆம் இடம் சொல்லக்கூடியது மிதுன ராசி. மிதுனம் அப்படின்னாலே சூப்பரான ஒரு ஆளுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஆட்களில் இவங்க ஒரு வேறு விதமான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆட்கள் இல்லையா? ஒருத்தர் வேகமான ஆள், ஒருத்தர் ரொம்ப லவபுளான ஆள், இன்னொருத்தர் ஆள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமான ஆள். ஸோ ஏன் புத்திசாலித்தனத்தை சொல்கிறேன் அப்படின்னா, மிதுனத்தில் பிறந்தவங்க பயங்கர புத்திசாலிகள். ஏன்னா புதனுடைய ஆதிக்கம்ங்க. புதன் தான் இங்கே ஆட்சி பெற்ற வீடாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களாம் பயங்கர அதிபுத்திசாலி. ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக தெளிவாக பண்ணணும் அப்படின்னா, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். அப்படின்னா யார் அப்படின்னா, மிதுனத்தில் பிறந்த நீங்கள் தான். ஸோ பொதுவாகவே புதன்றது புத்திக்காரகன்னு சொல்லக்கூடியது. கூர்மையான புத்தி, கூர்மையான அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பாடம் எடுக்கணும் அப்படின்னாலும் நமக்கு புத்தி வேலை செய்யணும். சொல்கிற விஷயங்களை உள்வாங்கணுமா இல்லையா? ஸோ அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற ஆட்கள் கிடையாது. ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னாலும் தீர்க்கமாக தெளிவாக என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். பாட புத்தகத்தெல்லாம் காதலிக்கிறவங்க யாராக இருப்பாங்க பார்த்துருப்போமா? எல்லாத்தையுமே அன்போட காதலோட பழகக்கூடிய ஆட்கள். அந்த அன்பு தாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொண்டு போகிறதும் சரி. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் லவ்வோடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட பண்ணக்கூடிய ஆட்கள் நீங்கள் தாங்க. உங்களுக்கு இணை வீடு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ புத்திசாலி, அதை தாண்டி அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தன்னை இழக்கக்கூடிய ஒரு ஆட்கள். இரட்டைத்தரமான இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு உபய ராசின்னு பேர். பொதுவாக இது உங்களுக்கு ஒரு ஆண் ராசி. இதில் காமத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, காமராசின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது உபய ராசின்னு சொல்லக்கூடிய. அப்போ நிறைய அனுபவப்பட்டு தான் திருந்தக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கலாம். நம்மளை எடுத்தோடனே நம்ம ரொம்ப நல்லா வந்துட்டோமா, ஒருத்தர் பெரியாளாக இருக்கான்னு அவன்கிட்ட போய் கேட்கணும், எப்படிப்பா பெரியாள் கீழே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2லேருந்து ஆரம்பித்து என்னோடய வாழ்க்கை அப்படி போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த பாடம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, பொதுவாகவே புதனை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம். பாட புத்தகத்தை காதலிக்கிறதா இருக்கட்டும், தன்னுடைய ஞானத்தை காதலிக்கிறதா இருக்கட்டும், அறிவு எப்பயுமே தீரா காதல், தீரா மோகம், தீரா ஆசை எது மேலே இருக்கும் அப்படின்னா, தான் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும். அது எதாக இருந்தாலும் சரி. ஒன்று இவங்களோட எதிர்ப்பாளன ஈர்ப்பு. ஏன்னா இதோட சின்னமே பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் பெண் இருக்க மாதிரி அமைப்பு இருக்கும். ஸோ இரட்டைத்தன்மையான பேச்சு உங்கள்கிட்ட இருக்கும். எதையுமே இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்ககிட்ட உண்டு. அதிபுத்திசாலிங்க, திறமை வாய்ந்தவங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த பச்சோந்தின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது தவறு கிடையாதுங்க. அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதை பொறுத்து தான் உண்டு. நம்ம ஒரு தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றினோடனே எப்படி டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தன்னோட வடிவத்தை அமைத்துக்குது. அதே மாதிரி ஒரு வெள்ளமாக போகுது அப்படின்னா, ஒரு ஊத்தா பிறக்குது. ஊத்தா பிறந்து அது போகக்கூடிய பாதையை வடிவமைச்சிக்குது இல்லையா? அதுக்கு எதுவுமே நிலையானது இல்லைன்றது மாதிரி இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மேம்படுத்தி கொண்டு போகிறது. எங்கே உட்காந்து யார்கிட்ட பழகினாலும் சரி, அவங்கக்கிட்ட என்ன அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நாலேஜை கேதர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு நோக்கத்திலே பழகக்கூடிய நபர்களும் இவங்க தான். நோக்கன்றதை விட இவங்களுக்கு அந்த மாதிரியான தேடல் இருக்கும். தேடல் அப்படிங்கிறது எப்பயுமே தேடலுக்கு முடிவு கிடையாது இல்லையா? தேட தேட தான் நம்மளோட வாழ்க்கையில் விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியுன்ற அறிவாற்றல் இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான். உங்களுக்கு ஈடு இங்கே கிடையாதுன்றப்போ, அது மீதி இன்னொரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பாடப்புத்தகம் நிறைய பேர் பார்ப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க டிடெக்டிவ்னு சொல்லுவேன். கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பக்கா கில்லாடிங்க. நிறைய சொல்லுவாங்க. கணக்கு பதிவியல்னு ஒரு விஷயம் இருக்கும். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் பார்க்குறாங்கல்ல, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, கண்டிப்பாக மிதுன ராசியில் உண்டு. அதிலும் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான். அதே ஒரு விஷயத்த எடுத்தோம் கவுத்தோன்ற எதை பண்ணால் பிளான் பண்ணி பண்ணணும். இங்கேருந்து இங்கே கிளம்புறோமா, எத்தனை மணிக்கு போகிறோமா, எவ்வளோ செலவாகும், போயிட்டு வரதுக்கு எவ்வளோ, ஒரு கால்குலேட்டிவ்ங்க. எதை பண்ணாலும் கால்குலேட்டிவாக பண்ணக்கூடிய நபர்கள். எல்லாருக்கும் கால்குலேட்டிவ். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, வாத்தியார் பிள்ளை மக்கள்னு ஒரு விஷயம் இருக்கும். வாத்தியாராக சொல்லித்தரவங்களே இவங்க தான். கரெக்டாக அவங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துருவாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தோத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? எந்த ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அதிபுத்திசாலி, எதை பண்ணாலும் பிளான் பண்ணுவாங்க. எல்லாமே பக்கா பண்ணக்கூடிய ஆட்கள். தன்னோட வாழ்க்கைன்னு வரும்போது கரெக்டாக எங்கேயாவது இடத்துல ஒரு கோட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலையும் இருக்கும். இல்லைங்க, அதுவும் டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் தான். அனுபவம் நல்ல பாடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள். இரட்டைத்தன்மைன்னு சொன்னேன். எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா, அன்பு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக கூட்டிக்கிறவங்களும் இவங்க தான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளால் ஒரு மனம் எந்த அளவுக்கு வேகமாக பழகுவாங்க. எவ்வளோ வேகமாக பழகுறாங்களோ அவ்வளோக்கு வேகமாக விலகக்கூடிய ஆட்களும் யார் அப்படின்னா மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஞானச்செருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்பயுமே
படித்தவங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மரியாதை ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எனக்குன்னே ஒரு திமிரு இருக்குது. என்ன திமிரு இருக்குது? நான் நல்ல படிப்பாளியாக இருக்கேன், நான் அறிவாளியாக இருக்கேன்ற ஒரு திமிரு இருக்குல்ல, இவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனமாக நமக்கு யாரும் இல்லைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது காற்று ராசிங்க. எதுக்குள்ளனாலும் புகுந்து விளையாடிட்டு வந்துருவாங்க. சின்ன ஒரு துளை தாங்க பெரிய ஒரு விஷயத்த செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மிதுனத்தில் பிறந்த நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களை மாதிரியான ஒரு கிரியேட்டர்ஸ் யாருமே கிடையாது. எழுத்தாளரா நாம தான்ப்பா, வேறு எதுவும் இல்லை. ஒரு கற்பனையில் ஒரு விஷயத்தை உருவாக்கி அழகாக எழுதக்கூடிய வல்லமை பெற்றவங்க. இவங்கெல்லாம் பேச பேச கேட்குறத ரசிச்சுட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு நளினமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். கலை, இலக்கியம், நாட்டியம், நடனம் அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் கால் பதிக்கக்கூடிய ஆட்கள். எங்களால் கணக்கும் போட முடியும், கலைத்துறையில் சாதிக்கவும் முடியுன்ற ஆட்கள் நீங்கள் தான். உங்களுக்கு ஈடு இங்கே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து எழுத்தாளர்கள் சொல்கிறோம். என்ன மாதிரி எழுத்தாளர்கள்? பத்திரிகை ஆசிரியரை பார்க்குறோம், பாடகர்கள் பார்க்குறோம், நிறைய கவிதை எழுதுகிறவங்கள பார்க்குறோம், அதே மாதிரி இதுக்கு பாடல் ஆசிரியர்கள் பார்க்குறோம், மேடை பேச்சாளர்கள் பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்த நீங்கள் தாங்க. உங்களுக்கான ஒரு தனித்துவத்தை நீங்களாக மட்டுமே உருவாக்குவீங்க அப்படிங்கிற நிலை உண்டு. இவங்களால் ஆழ்கடல் முத்தாகவும் இருக்க முடியும், அன்பினுடைய மேலோட்டமான தாமரை தண்ணீராகவும் இருக்கும். இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய தன்மை இருக்கும். இரட்டை விதமான தன்மை இருக்கும். புறம் பேசுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வகையில் லாக் ஆகக்கூடியவங்களும் அவங்க தான். ஏன் அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்றுக்க முடியாது, அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. இவங்களுக்கு எதாக இருந்தாலும் சரி, அட்வைஸ் பண்ணுறதுன்றது பிடிக்காது. யாரையும் ஏமாற்றணுங்கிற எண்ணம் கிடையாது. எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகணும். அதனால தான் சொல்லுவாங்க, நீ வந்து எல்லார்ட்டையும் பாலிஷாக போகிற அப்படின்னு சில பேருக்கு ஒரு பேச்சு உண்டு. ஏன்னா எனக்கு வந்து இருக்கக்கூடிய உறவுகளை யாரையும் நான் இழக்க விரும்பலை அப்படிங்கிறது மாதிரி இவங்க உறவுகளை தக்க வச்சுக்க நினைப்பாங்க. ஆனால் எந்த உறவை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாலேயே மனக்காயத்துக்கு ஆளாகி அவங்கள்ட்ட விலகக்கூடிய அமைப்பும் இருக்கும். அனுபவம் நல்ல பாடம் அப்படிங்கிறத அனுபவிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. நிறைய பேருக்கு வந்து படிப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக தடை இருக்குங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் காதல், படிப்பு, ஆசை, அபிலாசை எல்லாத்துலேயும் வந்து ஈர்க்கப்படாத ஆட்களே கிடையாது. நான் வந்து பொதுவாக சொல்லுவேன், புதன் ஆதிக்கமே அப்படின்னா அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் லாக் ஆகிறது கண்டிப்பாக மிதுன ராசி. மிதுன ராசியில் வந்து காதல், காதல் தோல்வி, காதலுக்காக தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்கிறது, இத்தனையும் யார் அப்படின்னா நீங்கள் தாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அன்பு வச்சுருவாங்க. அந்த அன்புலேருந்து விலக வர முடியாமல் தவிக்கிற தேவதாசும் நீங்கள் தான். இல்லை ஒன்று போனால் இன்னொன்று, நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிட்டு போகலாம்ப்பா, இது ஒரு பாடம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போகக்கூடிய ஆட்களும் நீங்கள் தான். ஸோ 2 விதமான ஆட்கள். நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்னேன், எல்லாத்துக்கும் எல்லா கிரகத்துக்கும் இரட்டைத்தன்மையான நிலை இருக்கும். நம்மளால் அன்பாகவும் இருக்க முடியும், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஆணவமாகவும் மாற்றிக்க முடியுன்றது நமக்குள்ளே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் தான், அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். யாருமே இங்கே நல்லவங்களாகவே இருக்கவங்க கிடையாது, யாருமே கெட்டவங்களாகவே இருக்கவும் கிடையாது. நல்லதும் கெட்டதும் சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத அனுபவித்து வாழக்கூடிய ஆட்கள் தான் நம்ம மிதுனத்தில் பிறந்தவங்க. பொதுவாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பு, ஆசை, அபிலாசை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ காதல் தொடர்பான விஷயங்களை, காதல் தோல்வியை சந்திக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டுங்க. அன்பு வைப்பாங்கங்க, பாசம் வைப்பாங்க, உரிமை எடுத்து பழகுவாங்க. அந்த உரிமை எடுத்து பழகும் போது தான் பிரச்சனையை சந்திப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்டு. படிப்பில் தடை இருக்கும். படிப்பு தடையை தாண்டி எனக்கு தடை அதை உடை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். படிக்கிறது வந்து ஒரு லைஃப்பில் முக்கியமான விஷயங்க. அதை எப்படி படிக்கிறேன்றதுக்கு என்னோடய வாழ்க்கையில் என்னோடய படிப்பு போச்சு, என் வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு உட்கார ஆட்கள் கிடையாது. எப்போயுமே சுறுசுறுப்பு. எப்படி வந்து தேனி எடுத்துட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இவங்க எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அப்போ தனக்கான வேலைகளை, தனக்கான சந்தேகத்தை எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சக்கூடிய மனப்பாற்றல் இருக்கும். படிப்பை சார்ந்து மட்டும் இல்லாமல், படிப்புலேயே தடை வந்துச்சுப்பா அப்படிங்கிறது இல்லாமல், திடீர்னு படிக்கிறது வந்து என் குடும்ப சூழ்நிலைங்க, படிப்பில் தடைப்பட்டுச்சு, நான் என்ன பண்ணுறது, என்னை உட்காந்துட்டேன்னா கிடையாது. அடுத்த கட்டமாக நகருவாங்க, வேலைக்கு போவாங்க, திருப்பி என்னோடய படிப்பை முடிக்கணுங்கிற ஆசை அபிலாசையில் படிப்பை முடிப்பாங்க. படிப்பே கிடைக்கலையா, என்னுடைய ஞானத்தின் மூலமாக இன்றைக்கி எத்தனை பேர் படித்த படிப்புக்கு வேலை பார்க்குறோம், தன்னுடைய பேஷனாக எத்தனை பேர் படிக்கிறோம், அது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் பேஷனை ப்ரொஃபஷனாக மாற்றக்கூடிய ஆட்கள். ப்ரொஃபஷனாகவே பேஷனாக மாற்றி அதை எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும், தன்னோட புத்திசாலித்தனத்தை மட்டுமே முதலீடாக வச்சு சம்பாதிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா மிதுனத்தில் பிறந்த இவங்க தாங்க. எங்களுக்கு 2 இன்கம் வர்றதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இரட்டைத்தன்மையான ராசின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன்ப்பா, ஆனால் பார்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, எனக்கு வந்து நடனம் சொல்லித்தரது ரொம்ப பிடிக்கும், என்னோடய நாட்டியம் சொல்லித்தரது ரொம்ப பிடிக்கும், அதன் மூலமாக நான் வருமானம் பார்க்குறேன். ஸோ இந்த அமைப்பெலாம் யாருக்கு இருக்குன்னா மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். கவிதை எழுத தெரியும், அழகாக வந்து புக் எழுதுகிறேன், இன்றைக்கி புத்தகம் எழுதிட்டுருக்கேன், இதெல்லாம் யார் அப்படின்னா மிதுனத்துக்கு உண்டு. ஸோ பொதுவாகவே வந்து மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அட்டாச்மெண்ட்டும் சரி, டிட்டாச்மெண்ட்டும் சரி, எல்லாமே வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஒரு நிதானம் அப்படிங்கிறது இல்லாமல் வேகமாக முடிவெடுத்து வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானமாக இருக்கவும் தெரியும். அந்த பொறுமையை சோதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறித்தன்மமும் வெளியில் வரக்கூடிய தன்மை இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கணும். உண்மையிலேயே ரொம்ப லவ்வபுளான ஆட்களுங்க.
அன்பை வந்து இவங்க என்னன்னா எல்லாருக்கும் கொடுக்கணுமே தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடாது. அன்பை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மிதுனம் அப்படிங்கிறப்போ வந்து இவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயம் தேடல். நிறைய பேர் பாருங்கள், வீட்டில் போய் பாருங்கள், செடி கொடி கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஒரு மணி பிளான்ட்டாவது வச்சுருக்காங்க. எனக்கு வந்து செடி ரொம்ப பிடிக்கும், செடி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அவங்கவுங்க நாய்ப்பூனை வளர்ப்பாங்க. சரி, இந்த செடி கொடியெலாம் வளர்த்து அது கூட ஒரு உயிர்த்தன்மையாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். வீட்டவே கார்டனாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா நிறத்தை பிறந்தவங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ரொம்ப இயற்கையை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். இவங்களும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மியூசிக் கேட்க விட்டுறணும். கிளம்புங்க, ஒரு மியூசிக்கு எங்கேயாவது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, இயற்கையான சூழ்நிலைக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக அவங்களோட மனநிலை மாறக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பாடப்புத்தகங்களை தாண்டி தன்னுடைய ஞானம், அறிவு, யாருங்க இன்றைக்கி பணம் எப்படிலாம் சம்பாதிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. தன்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு பணமாக்குறவங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஸோ இவங்களுக்குன்னே ஒரு ஒரு தனித்துவமான நிலை என்ன அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஞானம். தீரா காதல் தீரா மோகம். எப்பயுமே காதலுக்கு வயசு இல்லைன்ற மாதிரி இவங்க காதலுக்கும் வயசு இருக்காது, இவங்களுடைய கல்விக்கும் வயசு இருக்காது, இவங்களுடைய அறிவு தேடலுக்கும் வயசு இருக்காது. அப்படிங்கிற மாதிரி எல்லா நாளும் எல்லா நிலையிலையும் இதில் இன்னொரு எப்பயுமே வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அப்பா பையன் யாருன்னே தெரியாது. அப்பாவும் பையனும் டிஷர்ட் போட்டாங்கன்னா இதில் யார் அப்பா யார் பையன் தெரியவே தெரியலன்னுவாங்க. மிதுனத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ங்க, என்றைக்குமே இளமையாகவே இருப்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வயசான தோற்றம் வந்துடும்ல, இவங்களோட வயசை மட்டும் கால்குலேட்டிவே பண்ண முடியாது. எல்லாத்துலேயும் கால்குலேட்டிவ்ங்க, ஆனால் இவங்க வயசை கால்குலேட்டிவ் பண்ண முடியாது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ப்ரெசன்டபுளான ஆள். 35 வயசு ஆளாக இருக்கும், ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு 25 வயசாக இருக்கும்னு சொன்னால் எப்படி ஹாப்பியாக இருக்கும்ல. 10 வருஷம் குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி வயசானாலும் அவங்களோட அழகு திமிரு மாறவே இல்லைன்றது மாதிரி எப்பயுமே இளமை தோட்டத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது அதிபுத்திசாலித்தனம், அறிவாளித்தனம்ன்றதெல்லாம் தாண்டி உங்களோட இளமையும் மாறாத இன்பமாக இருக்கக்கூடியது. சிறுபிள்ளைத்தனமான ஒரு கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது. நான் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுவேன், ஆனால் என்னை யாராவது கிண்டல் பண்ணால் எனக்கு பிடிக்காது. உண்மையிலேங்க மகிழ்ச்சி, நையாண்டி, திமிருன்றது எப்படின்னா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு தனித்துவமாக வரும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் கோர்வையாக பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை நக்கல் அடித்து சிரிக்கிறது. ஆனால் நாம நக்கல் சிரிக்கிறோம் அவங்க மனசை காயப்படுதுன்றதை தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க அப்படி வார்த்தை சொல்லிடக்கூடாது, அதில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயுமே வந்து நம்ம அட்வைஸருங்க, கன்சல்டன்சி வச்சுருக்கோம், நிறைய வந்து புத்தக எழுத்தாளராக இருக்கும், பாடகராக இருக்கும், இவ்வளோ விஷயம் நம்ம தொழில்கள் சொல்கிறோம். அதை தாண்டி காதல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வந்து பேச்சாற்றல் மூலமாக நிறைய பேரை வந்து கவர் பண்ணுவாங்க. அதுவே நிறைய ரசிகர் கூட்டம் பார்க்குறோம்ல, இவங்களுக்குலாம் அந்த ரசிகர் கூட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வார்த்தைகள் ரொம்ப கவனமாக மட்டும் யூஸ் பண்ணணும். அன்பை எதிர்பார்க்காதீங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்றது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமே என்ன அப்படின்னா உங்களோட திறமை. உங்களுடைய திறமைக்கான ஒரு தனித்துவமான அங்கீகாரம் இருக்குது. தேடினா தான் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தேடாமல் நான் இருக்கேங்க, என்கிட்ட திறமை இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு இருந்தால் கிடைக்காது. ஸோ உங்களுடைய திறமையை நீங்கள் தேடி வெளிக்கொணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அச்சீவ்மெண்ட்டை உங்களால் உருவாக்க முடியும். முயற்சி செய், பயிற்சி செய், நிச்சயமாக வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம் என்ன, புத்திசாலித்தனம். ஒருத்தன் எதை வேணாலும் சாதிச்சிடலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தன்னோட ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். அந்த செயல்பாடு உங்ககிட்ட இருக்குது. எப்பவுமே 5 விரலும் ஒன்றா இருக்க முடியாது இல்லையா? ஸோ எனக்கு இது இருக்குது அது இல்லை அதுன்னு புலம்புறதை விட்டுட்டு இருக்கிறத எப்படி பண்ண முடியும்னு பார்க்கணும். என்னன்னா அதிபுத்திசாலின்னு சொல்லியிருக்கேன், டிடெக்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்களாம் டிடெக்டிவ், ஒவ்வொன்றையும் கேள்வி கேட்டே நச்சரிப்பீங்க. கேள்வி ஞானம் இருக்கிற அளவுக்கு அப்போ தான் தேடல் இருக்குன்ற பிரச்சனை இல்லை. ஆனால் அதே வந்து ஃபேமிலி லைஃப்னு வரும்போது நிறைய விட்டு கொடுக்கணும், நம்பிக்கை வேணும். ஏன்னா அந்த புதன் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும்னா எப்பவுமே வந்து நல்லது ஒரு 1000 விஷயம் இருக்கும், அந்த கெட்டது ஒரு 100 விஷயம் இருந்ததுன்னா அந்த கெட்டது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அதை பேசியே பிரச்சனை உருவாக்குறது. தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி உங்களுடைய பேச்சாற்றல் மற்றவங்களை காயப்படுத்தாத வகையில் வச்சுக்கணும். அதே மாதிரி டிடெக்டிவாக இருங்க, தவறு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் டிடெக்டிவ் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை ஆகிடும். ஒன்லி கிவராக இருக்கமே, நம்ம ரிசீவராக இருக்கிறேன்றதை தாண்டி அன்பை பரிமாறுவோம். நிச்சயமாக அந்த அன்பு ஒரு அங்கீகரிக்கக்கூடிய அன்பாக நம்மளோட வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருப்பீங்க. இருக்கிறதுலே ப்ரெசென்டபுளாக நீங்களாம் யோசிக்கிறதுனால தாங்க எனக்கு ஏஐ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. அதிபுத்திசாலி, அப்போ அதிபுத்திசாலி இருக்கணும், அது அளவோடு இருக்கணும். அதீதமாக போச்சுன்னு அப்படின்னா பிரச்சனை. ஸோ எந்த இடத்துல எப்படி இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வளமாகும். மிக்க நன்றி.